ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ணையில் அசோலா வளர்க்குறது எப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அசோலா வளர்க்குறதுக்கு நம்ம தொட்டி பார்த்திங்கன்னா 3 பகுதியாக பிரித்து கட்டிக்கிட்டோம். இந்த தொட்டியோட அளவு என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அசோலா வளர்க்குறது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி செட்டப் பண்ணுறோன்றதை பார்ப்போம். நம்ம வயலில் ஒரு ஓரமாக இருந்த இடத்த தான் அசோலா தொட்டி கட்டுறதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வயலை சரி பண்ணி அதில் கல்லெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான சிமெண்ட்டு, அதுக்கு தேவையான ஆலோ பிளாக் கல் அதெல்லாம் வச்சு நம்ம தொட்டியை கட்டணும். தொட்டி கட்டிட்டு கீழே சிமெண்ட்டு போட்டாச்சு. நம்ம பொதுவாக நிறைய பேர் தார்பாயில் போடுவாங்க. அது நம்ம தார்பாயில் நம்ம விருப்பம் தான். அது தார்பாயில் போடுறதுனால போடலாம், இல்லை சிமெண்ட்டு தொட்டி கட்டி போடுறதுனால போடலாம். நம்ம பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தொட்டி கட்டி கீழே எதுவும் லீக்கேஜ் இல்லாத மாதிரி எல்லாம் ப்ராப்பராக பூசியாச்சு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொட்டிக்கும் 2 தண்ணி வெளியே போகிற மாதிரி அவுட்லெட் வச்சுருக்கோம். கீழே இருக்க தண்ணி பைப்பு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மாற்றும் போது அந்த தண்ணியை திறந்து விடுறதுக்காக வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே உள்ள பைப்புக்கும் கீழே உள்ள பைப்புக்கும் ஒரு அடி தான் இருக்கும். மேலே உள்ள பைப்பு வந்து தண்ணி மழை பெஞ்சி ஃபுல்லானால் வெளியேறதுக்காக தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அசோலா தொட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக ஷேட் நெட் கட்டியாச்சு, க்ரீன் நெட்டு. ஏன்னா அசோலா வந்து ரொம்ப வெயிலில் இருந்தால் கருகி போயிடும். அது ஃபுல்லாகவே நிழல்லையும் இருந்தாலும் ரொம்ப வளராது. அதனால் நம்ம க்ரீன் நெட் கட்டி அதை கொஞ்சம் பாதி வெயில் பாதி நிழலில் இருக்க மாதிரி தான் பண்ணோம். இதில் வந்து இப்போ 70% க்ரீன் நெட் தான் கட்டியிருக்கோம். இப்போ நம்ம அசோலா பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கணும் அசோலா. அவங்க எப்படி வளர்த்துருக்காங்கன்றதை பாருங்கள். அவங்களும் இதே மாதிரி சின்ன சின்னதாக தொட்டி கட்டி தான் வளர்க்குறாங்க. நம்ம இப்போ அவங்கள்ட்டேருந்து வாங்கினது பார்த்திங்கன்னா 1 கிலோ 100 ரூபான்ற விலையில் வாங்கினோம். நம்ம வாங்கி அசோலா தொட்டியில் போட்டு கரெக்டாக 25 நாள் ஆச்சு அது ஃபுல்லாக வளர்கிறதுக்கு. பொதுவாகவே அசோலா போட்டால் 7 நாள்லேருந்து 10 நாள்லேயே ஃபுல்லாக வளர்ந்துரும்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் நம்ம வேறு மண் யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்க மண் பார்த்திங்கன்னா செம்மண் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கருமண் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக, எப்படி இருக்கும், எப்படி வளருதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் கருமண் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அசோலா தொட்டியில் கருமண் கொட்டிடணும். கருமண்ணை கொட்டிட்டு தண்ணியை கொட்டி நல்லா கரைச்சி விட்றணும் எல்லாத்தையும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பச்சை சாணி எடுத்துக்கிட்டேன். பச்சை சாணி இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி விட்றணும். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. நீங்கள் இப்போ இந்த வாளி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பச்சை சாணியை கரைச்சிட்டு அடுத்து வந்து நம்ம போர் மண் எடுத்துக்கிறோம். போர் மணி இந்த மாதிரி தண்ணியில் வச்சு கரைச்சிட்டு அதை நம்ம தண்ணியில் அப்படியே பரவாயில்ல தூவி விட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு நம்ம அந்த தண்ணியை கலக்கி விட ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிடணும். இந்த கருமண், இந்த பச்சை சாணி, இந்த போர் மண், இது 3த்தையும் ஒரு சரியான அளவில் கலக்கிட்டு, அதாவது இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தொட்டியோட சைஸ் கீழே கொடுக்குறேன். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ கருமண் போட்டோம்னா ஒரு 1.5 சாக்கு போட்டோம். நாங்கள் 1.5 சாக்கு போட்டு அதை கீழே பரவாயில்ல வச்சுட்டு அதில் நாங்கள் பச்சை சாணி வந்து அந்த வாளி காமிச்சிருப்பேன்ல, அதில் பாதி வாளி அளவுக்கு பச்சை சாணியை ஊற்றணும். பச்சை சாணி ஊற்றிட்டு அந்த போர் மண்ணை கலக்கிட்டு போர் மண்ணும் அதில் பாதி வாளி அளவுக்கு போர் மண் போட்டோம். கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சு கலக்கி விட்டுருணும். கலக்கின பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மேலே நிறையா அசடெல்லாம் வரும். அதில் இருக்க வேஸ்ட்டு, இந்த சாணியில் இருக்க வேஸ்ட்டு, அந்த அசடை எல்லாமே வரும். அந்த அசடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கீழே போட்டுடணும். அசடெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தமானோடனே நம்ம வாங்கியிருக்க இந்த அசோலாவை எடுத்துடலாம். இப்போ இந்த அசோலா பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்குது. இந்த 1 கிலோ அசோலாவையும் நம்ம பரவாயில்ல அப்படியே தூவி விட்டுருணும். எடுத்து பொறுமையாக அந்த தண்ணியில் இந்த மாதிரி இப்போ நான் தூவி விடுற மாதிரியே தூவி விடணும். நீங்கள் தூவி விட்டு அசோலா தூவி விட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் செம்மண்ணில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வளர்ச்சி இருக்கும். நாங்கள் கருமண்ணில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் போட்டிருக்கோம். இதோட வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து கருமண்ணே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, மீடியமாக தான் வளருதுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நம்ம செம்மண் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நான் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே புதுசாக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா செம்மண் வச்சு தான் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதான் நல்லா வளர்ச்சி தரும். நீங்கள் எந்த ஒரு லாஸும் இருக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. ஃபுல்லாக தூவி விட்டுருணும். எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற மாதிரி தூவி விட்டுருணும். நம்ம தொட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு 1 கிலோ அசோலா வாங்கியிருக்கோம். இதே சின்ன தொட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அசோலா வாங்கினாலே போதும். ஏன்னா நம்ம தொட்டி பெருசாக இருக்கிறதுனால நிறையா அசோலா போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ச்சி வரும். அதனால நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம போட்டு கரெக்டாக இந்த வீடியோ வந்து 25வது நாள் எடுத்தது. பார்த்திங்கன்னா தெரியும், தொட்டி ஃபுல்லாகவே அசோலா பரவிடுச்சு.
நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 3 தொட்டியில் 1 தொட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் நமக்கு மற்ற 2 தொட்டி தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலான்னு அதை விட்டு வச்சாச்சு. இப்போ இந்த அசோலா பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இப்போ கருமண் போட்டிருக்கிறதுனால லைட்டாக அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது. அதுவும் நம்ம கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் பராமரித்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து அசோலா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் வளர்ந்துருக்கு. கருமண்லேயும் அசோலா வளருது. அதனால தான் நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் கருமண்ணை சூஸ் பண்ணேன். கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியும் யாருக்காச்சும் இந்த வீடியோ புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் போடுங்க. நான் இதே வீடியோவை ரொம்ப கிளியரான முறையில் ஷார்ட்ஸாக மேக் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.